கிறிஸ்துடைய பரிசுத்த நாமத்தில் அப்பா பிதாவுக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கும் கனமும் மகிமையும் மாட்சியும் ஆராதனையும் என்றென்றும் உரித்தாகட்டும். ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். முதல் கேள்வி, எடுத்துக்கொள்ளப்படும் ரகசிய வருகை என்ன? எடுத்துக்கொள்ளப்படும் செய்தி. இன்றைக்கி உலகத்தில் இதை நிறையா சொல்லிட்டு வராங்க. பல காலமாக இந்த எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இப்போது நடக்க போகுது, அப்போது நடக்க போகுது, இந்த வருஷம் நடக்க போகுது, அந்த வருஷம் நடக்க போகுது, 2025 செப்டம்பர் மாதம் 23 ஏதோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நிறைய புலம்பல், நிறைய செய்தி இருக்குது. இங்கே நம்ம சத்தியத்து பிரகாரம் பார்க்கும்போது எடுத்துக்கொள்ளப்படுறது எப்போ நடக்கும், எப்போது நடக்கும், எப்படி நடக்கும்ன்றது சத்தியம் தெளிவாக சொல்லப்படுது. அப்போ அதுக்கு முன்னால், இது எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னால் என்ன நிகழ்வு நடக்கணும்? இப்போ அதெல்லாம் இன்னும் நடக்கலை. அப்போ அந்த நிகழ்வுலாம் நடந்தால் தான் எடுத்துக்கொள்ளப்படுற நிகழ்வு நடக்குது. அப்போ அந்த நிகழ்வுக்கு முன்னால் ஒரு அந்தி கிறிஸ்துன்றவன், எதிர்கிறிஸ்து, தமிழில் சொன்னால் எதிர்கிறிஸ்து, அவன் தோன்றுவான். அவன் தன்னை தேவன் போல வைத்து கொள்வான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு எதிர்கிறிஸ்து அவன் வருவதை அவனை யூதர்கள் மெசியாவாக ஏற்றுக்கொள்வார்கள். அதனால தான் அவன் எதிர்கிறிஸ்துவாக வருகிறான். அவனை பற்றியான செய்தியை நம்ம பார்க்க போகிறோம். அப்படிப்பட்டவன் வருவதற்கு முன்னால் அவன் பாதாளத்திலிருந்து தோன்றுவான். அப்போ அதுக்கு முன்னால் ஒரு முதலாம் மிருகம் கடல்லேருந்து தோன்றுன்றத வெளிப்பாடு 13 இந்த செய்திகள் இருக்கிறது. அப்போ மிருகம், அந்த முதலாம் மிருகம் தோன்ற காலம் இன்னும் அது வரலை, வந்துக்கிட்டு இருக்கு. அது தோன்ற காலத்தை அநேக கிறிஸ்தவர் கொல்லப்படுவார்கள்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்படின்னா இன்றைக்கி நைஜீரியா இதெல்லாம் நிறைய கொல்லப்படுறாங்க. உலகத்தில் ஒரு நாளைக்கு 16 பேர் கொல்லப்படுகிறார்கள். அப்போ கிறிஸ்தவர் கொல்லப்படுகிற காலம் முதலாம் மிருகம் காலம்தான். அது ஏற்கனவே தொடங்க போகுதுன்ற ஒரு எச்சரிக்கை சத்தத்தை நம்ம உணர முடியும். அப்போ கிறிஸ்தவர்கள் கொல்லப்படுகிற காலம் முதலாம் மிருகம் முடிந்த உடனே இரண்டாம் மிருகம் என்கிற போலி மெசியா, போலி தீர்க்கதரிசி தோன்றுவான். அவன் யூத மெசியாவாக அவன் இஸ்ரேல் ஜனங்களை ஆளுகை செய்வான். அவனுடைய ஆட்சியில் அமைதி உண்டாகும்னு இஸ்ரேல் ஜனங்கள் நினைப்பார்கள். உலகமே பேரமைதியாக இருக்கும், அது நித்திய ராஜ்யமாக இருக்கும்னு அந்த யூதர்கள் நினைத்து கொண்டிருக்கிற ஒரு மெசியாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவன் இன்னும் வரவில்லை. அவன் வந்தால் சத்தியம் சொல்லுது 7 வருடம் தான் அப்படின்னு அவனுக்கு சொல்லியிருக்கு. அப்போ சத்தியத்தினுடைய அந்த எதிர்கிறிஸ்துடைய காலம் யூதர்கள் நித்திய ராஜ்யமாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. சத்தியமோ இந்த எதிர்கிறிஸ்து வருவான், அவன் 7 வருஷம்தான் அப்படின்னு நமக்கு சொல்லப்படுது. அந்த 7 வருஷத்தில் முன்னைய 3 ஆண்டு பற்றி நம்ம இப்போ படிக்க போகிறோம். முன்னைய 3 ஆண்டு, அது பிற்பாடு பின்னைய 3 ஆண்டு பார்ப்போம். இப்போ முன்னைய 3 ஆண்டில் என்ன நடக்கும்? வெளிப்பாடு 13, 11, 13 பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டே, அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளாய் இருந்தது, வலு சர்ப்பத்தை போல் பேசினது. ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக அப்படின்னா என்னது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஆட்டுக்குட்டியானவர். வெளிப்பாடு நூல் எப்பொழுதுமே ஆட்டுக்குட்டியானவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ சொல்லி வெளிப்படுத்தும். ஏன்னா பலியானவர், மனிதனாக வந்தவர், அவர் பிதாவின் வலப்பக்கம் போய் அமர்ந்தார். அந்த ஆட்டுக்குட்டியானவருக்கு ஒப்பாக அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ ஒப்பாகன்னு என்னது? அவன் ஒரு மெசியாவாக தன்னை உயர்த்துவான். இயேசு கிறிஸ்துவை போல, நம்ம ஆண்டவரை போல தன்னை உயர்த்துவான். அப்படிப்பட்டது தான் அவன் ஒப்பாக அந்த ஆட்டுக்குட்டியாக அவன் வெளிப்படுவான். ஆனால் வாயிலிருந்து பேசுறதுலாம் பிசாசு பேசும், அது தேவனுடைய ஆவி இல்லை அப்படின்றதோ அங்கே சொல்லப்படுது. அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதில் முன்பாக நடப்பித்து தருவ சாவுக்கு ஏதுவான காயம் ஆற சுஸ்தமடைந்த முந்தின மிருகத்தையும் பூமியின் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. பாருங்க, இந்த யூத ஜனங்கள் அந்த எதிர்கிறிஸ்து மெசியாவை அவன் தான் தேவனுடைய குமாரன், அவனை தான் வணங்கணும்னு இவங்க நினைப்பாங்க. ஆனால் அவனோ என்ன செய்கிறான்னா முதலாம் மிருகத்துடைய சுருவத்தை வணங்கும்படி செய்து கொண்டிருப்பான். புரியுதா? அதான் அவனுடைய வேலை. அவன் அதை தான் இந்த வேலையை தொடங்குறான். பிரைஸ் தி லார்ட். அன்றியும் அது மனுஷகுமார் முன்பாக வானத்திலிருந்து பூமி மேல் அக்கினி இறங்க பண்ணிடத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்தது. இயேசுகிட்ட கேட்டாங்க, வானத்திலிருந்து ஒரு அடையாளம் நீ காமிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அவர் யோனாவின் அடையாளம் இல்லை, வேற அடையாளம் இல்லைன்னு சொன்னார்.
இப்போ இவங்க எதிர்பார்த்துருக்கிற வானத்தின் அடையாளத்தை அவன் அக்கினியாக இறங்க பண்ணுவான்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்புவாங்களா? நிச்சயமாய் நம்புவாங்க. அவர் தான் மெசியான அந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்வார்கள். வெளிப்பாடு 11:2-4-11-13 படிக்கிறேன். என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வஸ்திரம் முடித்தி கொண்டு ஒருளாய் 1300 நாளளவும் தீர்க்கதரிசனம் சொல்லும்படி அவளுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூலோகத்தின் ஆண்டவர் முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. இந்த முன்னைய எதிர்கசுடைய முன்னைய 3 ஆண்டு 2 தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசனம் உரைத்து கொண்டு இருப்பார்கள். அவர்கள் மழை பெய்யாதபடி தடுத்து போடுவோம். இவன் என்னதான் வானத்திலிருந்து அக்கினி இறங்க பண்ணினாலும் மழை பெய்யாது. 2 தீர்க்கதரிசனம் மழையை நிறுத்தி போடுவாங்க. அப்போ ஜனங்கள் எல்லாரும் இந்த தீர்க்கதரிசிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வல்லமையை காமிக்கல. இவங்க நம்முடைய சாப்பாட்டு நமக்கு தீமை செய்துட்டு இருக்காங்க. உணவு ஏன்னா மழை பெய்யறதுனா உணவு விளைச்சிருக்காது. 3 வருஷம் அப்படி செய்துட்டு இருப்பாங்க. அப்படி செய்துட்டு இருக்கும்போது அங்கே சொல்றார், 3 நாளுக்கு பின் தேவனிடத்திலிருந்து ஜீவாவி அவருக்கு பிரவேசித்து அப்போது அவர்கள் காலூன்றி நின்றார்கள். அவர்களை பார்த்தவர்களும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. இப்போ அந்த 3 வருஷம் தீர்க்கதரிசனம் உரைத்தவர்கள் 42 மாதம் அவர் தீர்க்கதரிசனம் உரைத்தார்கள். 1290 நாள் அந்த தீர்க்கதரிசனம் உரைத்த அந்த 2 தீர்க்கதரிசி கொண்டு போட்டான். அவன் அவர்களை கொண்டு போட்டான். சத்தியம் சொல்லுது. அப்போ என்ன ஆகுதுன்னா 2ஆம் வாதை அது முடியுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்போ அங்கே ஜனங்கள், யூத ஜனங்கள் இதை பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. யாரை பார்த்து கொண்டே இருக்காங்க? எதிர் கிறிஸ்த, அந்தி கிறிஸ்த பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவன் முதலாம் மிருகத்தை வணங்க சொல்றான். 2 தீர்க்கதரிசியை கொண்டு போட்டுட்டான். நல்ல வேலை செஞ்சான் அப்படின்னு இனிப்பெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த இனிப்பெல்லாம் கொடுத்து பண்டெல்லாம் மாற்றி செஞ்சுட்டு இருக்க இந்த நேரத்தில் 3 நாளுக்கு பிற்பாடு இந்த 2 உடல்களும் இஸ்ரேலில் கிடக்கிற இந்த 2 உடல்களும் எழும்பி உயிர்த்து வானத்துக்கு ஏறி போகிறத இஸ்ரேல் ஜனங்கள் காண்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ காணும் பொழுது அவர்கள் பிரமித்து போகிறார்கள். இந்த 2 தீர்க்கதரிசிகள் நம்ம சாதாரண தேவனுக்கு ரோதமானவர்கள், கடவுளுக்கு ரோதமான நினைச்சோம், எலியாவை போல எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு 2 தீர்க்கதரிசி நம்ம மறந்துட்டோம். அப்படி என்ன செய்யறாங்க? இங்கே ஏறிவார்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்துக்கு போனார்கள். அவருடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள். அந்த நேரத்தில் பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே அந்த நகரத்தில் 10 ஒரு பங்கு இடிந்து விழுந்தது. மனுஷர் 7000 பேர் பூமி அதிர்ச்சினால் அழிந்தார்கள். மீதியானவர் பயமடைந்து பரலோக தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. இஸ்ரேல் நாட்டில் இருந்த ஜனங்களில் அப்படியே மகிழ்ச்சியா இருந்தார்கள். தீபாவளி போல பரிசு கொடுத்தார்கள். செத்து போயிட்டாங்க, அந்த வானத்தை அடைச்சிக்கிட்டு இருந்தவங்க, மழை பெய்யாம வச்சவங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் போது அவங்க உயிர்த்து போனதை பார்த்து இவர்களாம் பிரமித்து போய் அந்த நேரத்தில் பூமி அதிர்ச்சி நடந்து 7000 பேர் செத்து போயிட்டாங்களாம் இஸ்ரேல் நாட்டில். அப்படி செத்து போகும்போது மீதியாக இருந்தவங்க என்ன செஞ்சாங்களாம்? இது வரைக்கும் போலி மெசியாவை அவர்கள் ஏற்றுக்கொண்டு இவன் மெசியா நினைத்தவங்க இந்த நேரம்தான் இஸ்ரேல் ஜனங்கள் திருந்துகிறார்கள், மனம் மாறுகிறார்கள், ரெச்சி பக்கம் மாறுகிறார்கள். ஹல்லேலூயா. அவனை விட்டு விடுகிறார்கள். அப்படி அவன் விட்டு விடுகிறத அறிகிறான். அப்போ 2 தீர்க்கதரிசியோ கொல்லப்பட்டு உயிர்த்து போனதை பார்த்து மீதி இருந்தவர்கள் தேவனை புகழ்கிறார்கள். இந்த போலி மெசியா விட்டுட்டாங்க. அதான் பிரச்சனை பண்ண தொடங்குது. இப்போ என்ன பிரச்சனை தொடங்குதுன்னு தானியேல் அழகா சொல்றார். தானியேல் 7:25-26 சொல்றாரு, உன்னதமானவருக்கு ரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமாடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலமும் 2 காலங்களும் அரை காலங்களும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். ஆனாலும் நியாயசங்கம் உட்காரும். அப்போது முடிவு பரியந்தம் அவனை சங்கரிக்கும்படியாகும், அழிக்கும்படியாகும் அவனுடைய ஆளுகை நீக்கி போடுவார்கள். ஹல்லேலூயா. இது ஒரு முக்கியமான செய்தி. இந்த ஒரு காலம் போட்டிருக்கு. அது ஆங்கிலத்தில் நிறைய சில இதில் கொடுத்துருக்காங்க. 2 இயர், 1 இயர்,
2 இயர் ½ இயர். அதனால அது 3.5 வருஷத்தை குடிக்குது. பிரைஸ் தி லார்ட். அதனால அது அதான் அது அர்த்தம். அப்போ அவர் என்ன சொல்ல, உன்னதமானுக்கு ரோதமான வார்த்தைகளை பேச கிளம்புவான். இந்த ஜனங்கள் எல்லாம் பிதாவாய் தேவனையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவையும் புகழ கிளம்பும் போது இவன் அவ்வளோ கெட்ட தூசணமாய் இயேசுவை குறித்தும் பிதாவை குறித்தும் பேசுவானாம் இந்த போலி மெசியா. இன்னும் அவர்கள் வியந்து போவார்கள். என்னடா இவன் மெசியா நம்ம நினைச்சோம், இவன் இவ்வளோ கேவலமாக இருக்கான், இவ்வளோ மோசமாக இருக்கிறான். பிரமாணங்களை மாற்றுவான். அப்பொழுது பிரமாணம் என்ன தெரியுமா? இஸ்ரேல் ஜனங்கள் பிரமாணம் என்ன? 10 கட்டளை அனுசரிக்கிற பிரமாணம். அங்கே பாலாக்கிய அருவருப்பை அவங்க கொண்டாந்து வைப்பான். அங்கதான் ஆண்டவர் சொன்னார். அது அடுத்து மத்தேயு 24:15-20 சொல்றாரு, பாலாக்கிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவான். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைக்குள் ஓடி போக கடவார்கள். வீட்டில் மேல் இருக்கிற தன் வீட்டில் எதையாவது எடுப்பதற்கு இறங்கா கடவன். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். அந்த நாட்டிலே கற்பவர்களுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, நீங்கள் ஓடிப்போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளாவது சம்பவிக்காதபடி வேண்டிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பாலாக்கி அருவருப்பையும் கொண்டாந்து வைக்கிறான், கடவுளை தூசிக்கிறான். ஏன்னா இந்த ஜனங்கள் தேவனை துதிக்க கிளம்பிட்டாங்க. 3 ஆண்டு முடிஞ்சிச்சு. 3 ஆண்டு முடிஞ்ச உடனே பாலாக்கு வைக்கிற நேரத்தில் அவன் என்ன செய்கிறான்னா, இவங்களை கொள்றதுக்கு பிளான் பண்ணுறான். உலக இராணுவங்களை கூப்பிடுறான். அவன் உடன்படிக்கை செய்ய எல்லா இராணுவங்களும் போகும் புறப்பட்டு வருகிறார்கள். யாரை கொள்றதுக்கு? அந்திகிறிஸ்துவை கொள்றதுக்கு இல்லை, அந்திகிறிஸ்துவுக்கு துணை செய்ய இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொள்றதுக்கு எல்லா இராணுவ சேனை படைகளும் புறப்பட்டு இஸ்ரேல் தேசத்தை நோக்கி வருகிறது. வரும்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் அப்பொழுது யூதேயா விட்டு மலைகளுக்கு ஓடி போங்க சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டில் எதையாவது எடுப்பதற்கு இறங்கா கடவான். அப்படியே ஓடு. அவ்வளவு மோசமான நாட்களா இருக்கும். ஓடு, ஓட சொல்றாரு. வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க வீட்டுக்கு வராது. அந்நாட்கள் கற்பவர்களுக்கும் பால் கொடுப்பவர்களுக்கும் ஐயோ. வீட்டில் இருக்கிற அம்மாவையும் பிள்ளையையும் கற்பிணி பெண்ணையும் வந்து வீட்டுக்குள்ளே பூந்து குத்தி வயிறை கிழிச்சு தூக்கி போடுறது நடக்கிற உலக வரலாற்றில் நடந்திருக்கு. அப்படி நடக்குமா? அந்த கர்ப்பிணி பெண்ணை வந்து ஒரு ஐயோ அப்படின்னா, அன்னைக்கு கர்ப்பிணி ஆகிறவ வந்து பேர் பெற்றவர்கள், பாக்கியவான் இல்லை இஸ்ரேல் யூதரில். அவளுக்கு கேடுன்றார். அப்படி சொல்றார், நாட்களை கற்பவர்களுக்கு பால் கொடுப்பாங்க. ஐயோ, நீங்கள் ஓடிப்போவது மாறிக்காத்தது ஓய்வு நாள் சம்பவிக்காது வேண்டிக் கொள்ளுங்கள். ஓய்வு நாள் ஞாயிற்று, அவங்களுக்கு சாபாத்தி சனிக்கிழமை ஓய்வு நாள். ஆண்டவர் சொல்ல பரிசுத்த நாள் இங்கே சொல்லலை. பரிசுத்த நாள்னா ஆண்டோடைய நாள் ஞாயிற்றுக்கிழமை. அதனால் இந்த ஓய்வு நாள் சனிக்கிழமை. குளிர்காலத்தில் இல்லாதபடி பார்த்துக்காங்க. யாருக்கு சொல்லப்படுகிற சத்தியம்? இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லப்படுகிற சத்தியம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓடி போவது. அப்போ கிறிஸ்தவங்க எங்கே? நான் முதலே சொன்னேன், 1ஆம் மிருகம் 2ஆம் மிருகம் தோன்ற முன்னாலேயே அங்கே வெளிப்பாடு 13:10 படித்தா அவன் விசுவாசம் வெளிப்படும். சிறையிடப்படுவர் சிறையிடப்படுவார்கள், கொல்லப்படுவார்கள். அவனுடைய விசுவாசம் வெளிப்படும். என்ன விசுவாசம்? என்ன சிறையிடப்படுவார்கள், என்ன கொல்லப்படுவார்கள்? எங்கப்பா முத்திரை? நான் கிறிஸ்தவங்க போட மாட்டேன், நான் கிறிஸ்தவர்களுக்கு போட மாட்டேன். 1ஆம் மிருகத்தை முத்திரை எங்க? உடனே கீ 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 கீன்னு அடிக்க. இந்த வீட்டில் இருந்தீங்கன்னா சேட்டலைட் இருந்து இந்த இடத்துல முத்திரை இல்லை, அங்கேருந்து ட்ரோன் வருமா, போலீஸ் வருமா, ரோபோ வரும், எல்லாம் வரும். அவங்களை என்ன செய்யும்? பிடித்து கொண்டு சிறையில் அடைக்கும், இல்லைன்னா கொல்லும். புரியுதா? இப்போ என்ன சொல்லுவீங்க? எஃப்எஸ் சபையில் இருக்கவங்களாம் கொடுப்பா போட்டுக்கிற. ஐயையோ, அந்த பிரதரை நீங்கள் ஏமாற்றிட்டு போயிட்டான் ஏசுவர் சொல்லிட்டாரு, தப்பிச்சிருக்கீங்கள? நீங்கள் கிறிஸ்தவர்களான்னு அன்னைக்கு தெரியும். அன்னைக்கு தெரியும் யார் கிறிஸ்தவன். அதுக்கு மேலே இருப்பீங்களா, இருக்க மாட்டீங்களா? இருந்தீங்கன்னா நீங்கள் கிறிஸ்தவன் இல்லை. 1ஆம் மிருக காலத்திலேயே சிப்பு போடுறான்னு சொல்லிட்டாங்கல்ல. சிப்பு போட்டாலும் இந்த அந்திகிறிஸ்து காலத்தில் நீ உயிரோடு இருக்க முடியும். அப்போ நீ கிறிஸ்தவன் சொல்லிட்டு இருப்பியா?
சிப்பு போட்டால் நீ கிறிஸ்தவனா? அந்தி கிறிஸ்தவ அடையாளத்தை போட்டால் நீ கிறிஸ்தவலா? நீ எப்படி கிறிஸ்தவனா இருப்ப? கிறிஸ்தவனா இருப்ப? ஏசு வரும்போது எப்படி இருப்ப? அந்தி கிறிஸ்து காலத்திலே இருக்க மாட்டேன். இதில் வேற கிறிஸ்தவன் ஏசு வர்ற வரைக்கும் அப்படியே நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். நீ எடுத்துக்கொள்ளப்படவே மாட்டேன், நீ நரகத்துக்கு தான் போவேன். பிரைஸ் சொல்லா. அப்போ சொல்லப்பட்ட செய்தி யாருக்கு? இஸ்ரேல் ஜனங்களுக்கு. மாறாத இருந்த இஸ்ரேல் ஜனங்கள் அந்த 3 ஆண்டு பிற்பாடு அவன் பிரமாணங்களை மாற்றி பாலாக்கி வைக்கும் போது அவர்கள் அப்பொழுது தேவனை துதித்து அவர்கள் ஏறி போனதை 2 தீர்க்கதரிசிகள் பரலோகம் போனதை பார்த்து தேவனை துதிக்க கிளம்புறார்கள். மாறி போனார்கள், மனமாற்றம் அடைந்தார்கள். அவர்கள் எப்படி மனமாற்றம் அடைந்தார்கள் தொடர்ந்து சொல்லப்படுகிறது. அது தொடர்ந்து பார்ப்போம். வெளிப்பாடு 20:8-9 பூமியின் 4 வெளிப்பாடு 20:8-9 பூமியின் 4 திசையிலும் ஜாதியாய கோகையும் மாகையும் மோசம் போக்கும்படி அவனை யுத்தத்துக்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கு புறப்படுவான். அவருடைய தொகை கடற்கரை மண்ணத்தையாயிருக்கும். இந்த அந்திகிறிஸ்துக்கு பின்னைய 3 ஆண்டுல தான் கோகுமாக புறப்பட்டு வருகிறார்கள். இந்த பாலாக அருள்பு வச்சு இந்த மக்களை நிமிஷப்படுத்துறான். இந்த மக்களை அவன் கொலை செய்ய பார்க்குறான். அவங்க வழிபடுற தேவனை தூசிக்கிறான்னு நினைக்கும் போது உலகத்தில் இருக்க எல்லா நாட்டிலும் இருக்கிற இஸ்லாமியர்கள் ரொம்ப பூரிப்படைந்து புறப்படுகிறார்கள். பூரிப்படைந்து புறப்பட்டு அதுதான் கோபமாக அந்த இஸ்லாமியர்களோட எல்லா நாட்டு இராணுவ சேனைகளும் வருது. 29 படிக்கிறேன். அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுடைய பாளையத்தை பிரியமான நகரத்தையும் வளைத்து கொண்டார்கள். அப்போது தேவனால் வாழ்த்த அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. அப்போ ஆண்டவர் 3 வருஷம் பிற்பாடு அவங்களை அழிப்பார். அவருக்கு 3 வருஷம் அவங்களுக்கு டைம் இருக்கு. அது தொடர்ந்து படிக்கலாம். லூக்கா 21:20-24 லூக்கா 21:20-24 எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமயமாய் இருக்கிறது என்று அறியுங்கள். அப்போது யூதா இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போகும், எருசலேம் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படவும், நாட்டுப்புற இருக்கிறவர் நகரத்தில் பிரவேசிக்கவும் கடவார்கள். சிட்டிக்குள்ள வராது, கிராமத்துக்கு போ, மலைக்கு போ, குகைக்கு போ, ஒளிஞ்சிக்க. எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும்படி நீதியை சரி கட்டும் நாட்கள் அவைகளே. ஆமாம், நீதியை சரி கட்டும். ஏன் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் தேவன் இப்படி போட்டு அழிக்கிறாரு? உனக்கு 70 வருஷத்துல இப்போ கொடுத்துருக்க 75 வருஷத்துல நீ எப்படி போட்டு மற்றவனை அழிக்கிற? அவனை சரி, அவனை வச்சிருக்கிற, அவனுக்கு ஒரு பகுதியை கொடுத்துருக்கிற, அவன் தப்பு செய்கிறான் தண்ணி. ஆனால் அவங்கள அந்த காசாவே இல்லாமல் ஆக்கிட்டு இருக்காரு. அப்பாவி மக்கள் இப்போ தீவிரவாதி கொள்வது அது நம்ம கேட்க முடியாது. ஆண்டவர் நீதியாக இருக்கும். அப்பாவி மக்கள் நிறைய கொல்லப்பட்டு இருக்காங்க. ஒரு 40,000-50,000 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. ஆண்டு என்ன செய்கிறாரு? நீதினா நீதி தான். தப்பு செஞ்சால் எல்லாருக்கும் தண்டனை தான். இஸ்ரேல் ஜனங்கள் மேலே இறக்கமும் இருக்குது. ஆனால் அவங்க மேலே நீதி இருக்கா இல்லையா? அதனால தான் 3 வருஷம் உங்களையும் அழிக்கிறதுக்கு விட்டு விடுறது. உங்களையும் அதை நீதியை சரி கட்டும் நாட்களை. அதே போல் அவங்களை அழிக்கிறவங்களும் திருப்பி அழிப்பார். அதுவும் நீதி தான். அவர் சும்மா கோபமாக அழிக்கலை. நீ யூதர்களை அழிச்சதுனால தான் அழிக்கிற. யூதர்களையா அழிக்க விடுறாரு? நீ இன்னைக்கு அழிக்கிறனால தான் நாளைக்கு அழிக்க போகிற. அதனால தான் உங்களுக்கு சொன்னேன், இந்த நாட்கள் 100 வருஷத்துக்கு மேலே போகாது. குறைஞ்சபட்சம் 50 வருஷத்தில் முடியலாம். நீ எதை விதைப்பா அதை இருப்பா. நீங்கள் இன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் பிறரை கொலை செய்துட்டு இருக்காங்க. அதோடைய நீதி, அதோடைய சரி கட்டும் நாட்கள் எவ்வளோ நாள் இருக்கலாம்? சிலதெல்லாம் 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 50 வருஷம் நடக்குது. 100 வருஷம் போகிறதெல்லாம் நிறைய பார்க்க முடியாது. அப்போ ஆண்டோடைய நாட்கள் நெருக்கமானதை இதன் வழியாக அறியுது. இன்னைக்கு நடக்கிற இஸ்ரேலில் நடக்கிறத வச்சுக்கே நம்ம தீர்மானிக்க முடியுது. பூமியிலே மிகுந்த இடுக்கணும், இந்த ஜனத்து மேல் கோவாக்கினி உண்டாகும். நல்லா பாருங்க, ஆண்டவர் இந்த ஜனங்களை 3 வருஷம் கொல்லும்படியாக விட்டு விடுகிறாரு. பூமியிலே அழிவு பயங்கரமாக தொடங்குது. இந்த ஜனங்களை கொல்லும் போது அவர் புறவினத்தாரையும் சும்மா விடவே இல்லை. இந்த கோகுமாவை கிளம்பி வர்றத பூமியில் அழிவை தொடங்கிறார். ஆனால் 3 வருஷம் காத்திருக்கிறார். அது தொடர்ந்து படிப்போம். இது சக்கரியா 12:9-14 சொல்கிறார். சக்கரியா 12ஆம் அதிகாரம் 9-14 அந்நாளிலே எருசலேம் விரோதமாய் வருகிற எல்லா ஜாதிகளையும் அழிக்க பார்ப்பே. எல்லா ஜாதிகளையும் எருசலேம் விரோதமாக வருவாங்களாம். தமிழ்நாட்டிலேருந்து போவாங்களோ போக மாட்டாங்களா? இந்தியாவிலேருந்து போவாங்களோ போக மாட்டாங்களா? ஆசியா நாடுலேருந்து போவாங்களோ போக மாட்டாங்களா? ஐரோப்பா நாடுலேருந்து போவாங்களோ போக மாட்டாங்களா? அமெரிக்காவிலேருந்து போவாங்களோ போக மாட்டாங்களா?
ரோம்லேருந்து போவாங்களா போக மாட்டாங்களா? இங்கிலாந்துலேருந்து போவாங்களா போக மாட்டாங்க? எல்லா நாட்டிலேருந்து போவாங்க. சக்கரியா 12:9-14 அந்நாளிலே எருசலேமுக்கு விரோதமாய் வருகிற எல்லா ஜாதிகளையும் அழிக்க பார்ப்பேன். நான் தாவீதின் குடும்பத்தார் மேல் எருசலேம் குடிகள் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியும் ஊற்றுவேன். அப்போது அவர்கள் தங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவருக்கு புலம்புகிறது போல எனக்காய் புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனக்கசந்து துகிப்பார்கள். ஹல்லேலூயா. எப்படியா? இயேசு சிலுவையில் அறைந்த நம்ம முன்னோர்கள் தப்பா செய்தார்கள், அவர் தான் உண்மையான மெசியான்னு சொல்லி மனங்கசந்து அழுவாங்களாம். அப்படி மனங்கசந்து அழுகிறதுக்கா தேவன் சொல்றாரு, நான் விண்ணப்பாவியும் மனதுருகத்தின் ஆவியும் அவர்கள் மேல் ஊற்றுவேன்னு சொல்றாரு. குகையிலையும் மலையிலையும் எங்கேயா இருந்து அழுது கண்டு கிடப்பாங்களாம். அழுது கொண்டு இருக்கும் போது, இயேசுவே நாங்கள் தவறா செஞ்சு, இன்னைக்கு அவங்க பாவத்துக்காக எருசலேம் மக்கள் அழுகிறாங்க, அன்னைக்கு பாவங்களுக்காக இயேசுக்கு நினைச்சு அழுவாங்க. இன்னைக்கு அழுதுகிட்டு தான் இருக்காங்க. அவங்க எருசலேம் தேவாலயத்தை விட்டுட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தேவாலயத்தை விட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. நாளைக்கு இயேசுக்காக அழ போகிறாங்க. அந்த 3.5 வருஷம், பின்னைய 3.5 வருஷம் அவர்கள் அழுவார்களாம். சக்கரையா சொல்லிட்டாரு, இந்த அழுகிறவர் யாருன்னா 2 பங்கு ஜனங்கள் கொல்லப்பட்டு மீதியா இருக்கிற 1 பங்கு ஜனங்கள் தான் இப்படி அழுதுகிட்டு இருப்பாங்கன்னு சொல்றாரு. அப்ப சக்கரியா 13:8-9 சொல்றாரு, தேசமும் சம்பவிக்கும் காரியம் என்னவென்றால், அது இருக்கிற 2 பங்கு மனுஷர் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள். 3ஆம் பங்கோ அதில் மீதியா இருக்கும். 3ஆம் பங்கோ அதில் மீதியா இருக்கும். அந்த 3ஆம் பங்கை நான் அக்கினிக்குட்படுத்த பண்ணி வெள்ளியை உருக்கிறது போல அவரை உருக்கி பொன்னை புடமிடுகிறது போல அவரை புடமிடுவேன். அவரின் நாமத்தை தொழுது கொள்வார்கள். நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன். கர்த்தர் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. அந்த கோகுமாவு கூட்டம் வந்து இவங்களை கொல்லும் போது, அந்திகரிசம் அனுமதிக்கும் போது தான் இவங்க இயேசுவை நோக்கி கூப்பிட்டு மன்றாடுகிறார்கள். புரியுதா? அது வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏதோ ஒரு வகையில் ஒரு 3 லட்சம் பேர் இயேசுவை ஏற்றிருக்காங்க. அமெரிக்காவில் இருக்கிறவங்களாம் அது மெஷானிக் ஜூயிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஒரு சிலர் மறைவாக இஸ்ரேலில் இருக்கிறாங்க. அவங்கள யூதர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்க நாட்டுக்கு வர விசா கொடுக்க மாட்டாங்க. தானியேல் 12:10-11 அநேக சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு புடமற்றவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரா, ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். அன்றாட வழி நீக்கப்பட்டு பாலாக்கும் அருவருப்பும் ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாள் சொல்லும். 1335 நாள் மட்டும் காத்திருக்கிற சேருகிறவனே பாக்கியவான். ஹல்லேலூயா. உங்களுக்கு இதுதான் முக்கியமான செய்தி. எடுத்துக்கொள்ளப்படுகிற செய்தியில் இங்கே தான் வருது. எவ்வளவு நாள் நடக்குமா? ஒரு 3.5 வருஷம் நடக்குது. 3.5 வருஷம்னா 42 மாதம். 1260 சொல்லுவாங்க, 1290 நாள். ஏன்னா அன்றைய காலண்டரும் இன்றைய காலண்டரும். அப்போ 1290 நாள் வந்து பாலாக்கும் தீட்டும் அருவருப்பும் இருக்கும், கோகும் மாகும் யுத்தம், இஸ்ரேல் ஜனங்கள் கொல்லப்படுவார்கள். 1290 நாள் முடிந்தாலும் அப்படி இருந்த இஸ்ரேல் ஜனங்கள் பேர் பெற்றவர்கள் அல்ல. 1335 நாள் இருக்கிறவன் தான் பேர் பெற்றவர். புரியுதா? இந்த 1335 நாள்னா ஏறக்குறைய 45 மாதம் ஆகும். 2.5 மாதம், 42 மாதம் தான் 3.5 வருஷம். 45 மாதம், ஏறக்குறைய 4 வருஷத்துக்கு குறைவு. 3.5 வருஷத்துக்கு மேலே காத்திருக்கணும். அந்த 1335ஆம் நாள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அக்கினி யுத்தம் தொடங்குது. ஹல்லேலூயா. அவர் சேனைகளோடு இறங்குகிறார். பிதாவின் வலப்புற பக்கம் அமர்ந்து மனுஷகுமாரன் வருகிறாரா? இல்லை. அது ஞாபகம் வச்சுக்கணும். இது அந்திகிறிஸ்துடைய 7ஆம் வருஷம். இதான் திருடனை போல வருகிறேன். இதான் ரகசிய வருகை. நான் திருடனை போல வருகிறேன். எண்ணெய் உள்ளவன் புத்தியுள்ள கன்னிகை, எண்ணெய் இல்லாதவன் புத்தி இல்லாதவன்
மணவாளர் வருகிறார், இந்த ராத்திரியில் வருவான்னு தெரியாது. இது யாருக்கு சொல்லப்பட்ட செய்தின்னா யூதர்களுக்கு தான். அவர் நினையாத நேரத்தில் வருவார் அப்படின்னு இவர் வழியா சொல்லியிருக்க. 1335 நாள் காத்திருக்கிறவனை பேறு பெற்றவன், அவர் இறங்கி வரும்போது எடுத்துக்கொள்ளப்படுகிறது நடக்கிறது. அந்த ராத்திரியிலே ஒரு கணவனோ மனைவியோ இல்லை நண்பர்களோ படுத்திருப்பார்கள் ஒரே ரூமில் ஒரே பெட்டில். ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒரு இந்த ரகசிய வருகை திருடனை போல வருவேன்னு சொன்னார். இது நடந்த ஒரு பாடுதான் பேரழிவுகள் உண்டாகுது. அப்படின்னு அந்த பேரழிவு உண்டாகிற காலத்தில் நல்லா கேட்டுக்கங்க, எடுத்துக்கொள்ளப்படாத இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள்ன்றதை கொஞ்சம் பார்ப்போம். பூமி அழிவு வரைக்கும் ஆண்டு வரமாட்டார். பூமியில் அழிஞ்சு முடிஞ்சு அமைதியாயிரும். அது மத்தேயு தெளிவாக சொல்லிக்கிறார். அமைதி கொண்ட உடனே வானத்திலிருந்து விண்மீன்கள் விடும். பூமி அடிக்கப்படுகிற வரைக்கும் வானத்தில் ஒன்றும் நடக்காது, வானம் அசைக்கப்படாது, அப்படி இருக்கும். பூமியில் எல்லாம் முடிஞ்ச ஒரு படம் தான் எல்லாம் கொடுத்துருக்கிற எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்றா வர்ற. பூமியில் எல்லாம் அழிஞ்சு, இப்போ பூமியில் தான் போயிட்டு இருக்கணும், வானத்துக்கு போகலை. பூமியில் எல்லாம் அழிஞ்சு முடிஞ்ச உடனே தாளந்து நிறைய கல்மழை விடும். ஒரு கல்மழை விழுந்தாலே ஒரு நாடு அழிஞ்சிடும். தாளந்து நிறையனா 40 கிலோ நிறைய கல்கள் விழுந்தாலே நெருப்பு பந்தமாயிரும். பூமி நெருப்புனால் அழிக்கப்படும்.